மாமா, எங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் எப்பவும் வேணும். நீங்க பெரியவங்க, நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம். இனிமே நீ ராமும் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும். நாங்க பாத்துக்கிறோம் மாமா. எங்க எது சரியா இருக்கு தப்பா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா அதெல்லாம் அனுசரிச்சு அரவணைச்சு எங்க குடும்பத்துக்குள்ள வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம்மா. ஏன் மாமா இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதிய? இல்லம்மா, பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாது. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம். அதுதான் உண்மை. இப்பதான் உங்களுக்கு மனுஷங்களை புரியுது. இப்போவாவது புரிஞ்சுது. மாமா ப்ளீஸ். ஏய், சீதா கிடைச்சது ராமுக்கு மட்டும் இல்ல, என் மருமக கிடைக்க இந்த குடும்பமே அனுஷ்டம் பண்ணிருக்கு. சீதாரா கல்யாணம் பண்ணி வச்சா. அண்ணா, அதெல்லாம் இப்ப பேசுற நேரமா அண்ணா? நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணம். இப்போ இன்னும் உங்களை நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். மன்னிச்சிடுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க எதுக்கு எங்க கிட்ட மன்னிப்பு கேக்குதிய? இதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா, நீ ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிற? வீணா உங்களை வருத்திக்காதைய. மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க. சீக்கிரமே பழையபடி கம்பீரமா நடப்பிய. என்ன நம்பலாம். முகத்தை பார்க்கறது தான் எனக்கு சந்தோஷம். மீரா, சத்யன் எப்படி இருக்காரு? ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சத்யனை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இன்னைக்கே உன்னை பார்க்க அவர் வரேன்னு சொன்னாரு. நான் தான் மகாவை நினைச்சு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் பார்த்துட்டு வரேன்னு வந்துட்டேன். சீதா, சத்யனுக்கும் மீராவுக்கும் வீட்டுல என்ன மீரா, ராம் ஹைதராபாத்துக்கு போறதுக்குள்ள உனக்கும் சத்யனுக்கும் பார்ட்டி வச்சிடலாமா? எங்களுக்கு பார்ட்டி வைக்கிறதுல இப்ப என்ன அவசரம்? அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். ராம், சீதா கிட்ட பேசி முடிவு பண்ணி என்னைக்கு புறப்படுறான்னு சொல்லு. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும். இதுல யோசிக்க என்னடா இருக்கு? எனக்கு பிசினஸே வேணாம் சித்தப்பா. ஏன் ராம்? நான் பிசினஸ் தொடங்க எப்ப பேங்க்ல லோன் கிடைக்க விடாம பண்ணாங்களோ அப்பவே எனக்கு பிசினஸ் மேல வெறுப்பு வந்துருச்சு. இன்னும் என் மேல கோவம் தீரலையா ராம்? இத நான் கோவத்துல சொல்லல சித்தி. நாங்க வாழ்றதுக்காக ஒரு வழியை தேடணும். ஆனா அது உங்களுக்கு போட்டியா தெரிஞ்சது. போட்டியா கூட இல்ல, எங்களை எதிரியா பாத்தீங்க. தூக்கி வளர்த்த என்ன எதிரியா பார்த்த பிறகு எனக்கு பிசினஸ் பண்ற ஆசையை போயிடுச்சு. என்ன ராம், எப்படி இருந்தாலும் நீ தானே நம்ம பிசினஸ் பாத்துக்கணும். என்ன கம்பல் பண்ணாதீங்க சித்தி, ப்ளீஸ். சீதா, நீ ராமுக்கு கொஞ்சம் புரிய வை. நீ சொன்னா ராம் கேப்பான். ராம் போகலைன்னா ஹைதராபாத் பிரான்ச்சே மொத்தமா நம்ம கையை விட்டு போயிடும். புரியுது, ஆனா பழசெல்லாம் மறந்துரு சரியா? நீதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு சேது உன்கிட்ட சொன்னாரல்ல. குடும்பத்தை மட்டும் இல்ல, குடும்பத்தோட பிசினஸ காப்பாத்துறதும் உன் கையில தான் இருக்கு. போ, போய் ராம் மனச மாத்தி ஹைதராபாத் போறதுக்கு ஏற்பாடு பண்ணு.
அந்த தையல்காரி ராம சரி பண்ணிடுவாளா? தையக்காரி சொல்றது ராமுக்கு வேத வாக்கு. அப்பாவுக்காக தான் நாங்க இந்த வீட்டுக்கே வந்தோம். அவருக்கு ஸ்ட்ரோக் வர அளவுக்கு அவர் எங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்காருன்னா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. அப்புறம் எப்படி அவருக்கு தப்பா நடக்க மனசு வந்துச்சு? ராம், உனக்கு தெரியாதாடா, சேது அண்ணனும் சரி சுபாஷ் அண்ணனும் சரி 2 பேருமே பாசக்காரங்க தான். மகா வீட்டுக்குள்ள கால் வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஒவ்வொன்னா மாறி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மகா தன் கையில அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அண்ணனுங்களோட சுய கௌரவமும் சுத்தமா குறைஞ்சு போச்சு. எனக்கு பிசினஸ் லோன் கிடைக்க விடாம தடுத்துட்டு இப்ப வந்து நீதான் ஹைதராபாத் பிரான்ச்ச பாத்துக்கணும்னு சொல்றாங்கன்னா அதான் இங்க காட் இருக்குல்ல. அது இருக்கு பாஸ். ஆனா பாய் தானே நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சது. ஆமா சீதா, கரெக்ட் தான். பாய்க்குன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆமா பாஸ், இது வெறும் கோர பாய் இல்ல. இந்த பாய்க்குன்னு ஒரு வாசனை இருக்கு. நம்மள வசப்படுத்த ஒரு மகிமை இருக்கு. அப்புறம் காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாய் நமக்கு அதை கொடுத்திருக்கு பாஸ். அப்போ அந்த குட்டி வீட்ல நடந்த எதையும் உன்னால மறக்க முடியல. அது எப்படி பாஸ் மறக்க முடியும்? என்னாலையும் எதுவும் மறக்க முடியல. போங்க பாஸ். சரி, இனிமே நீ தனியா படுக்க கூடாது, என் கூட ஒன்னாதான் படுக்கணும். ஓகேவா? ஓகே பாஸ். ஏதோ ஒரு பழைய ஞாபகத்துல பாய் எடுத்து போட்டுட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். குட் கேர்ள். சீதா, அப்பா நல்லா ஆகிற வரைக்கும் நம்ம எங்கேயுமே போக வேண்டாம், இங்கே இருக்கலாம். சரிங்க பாஸ். மாமா நல்லா குணமானதும் நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது, நீதான் எந்த பிசினஸும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டியே. பாஸ், அவங்களுக்கு போட்டியா பிசினஸ் பண்ண வேணான்னு சொன்னேன். அதுக்காக எதுவுமே பண்ண வேணான்னுலாம் சொல்லல. எனக்கு வேற எந்த பிசினஸும் பண்ண தெரியாது சீதா. பாஸ், தெரிஞ்ச தொழிலை விட உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்க பாஸ். ஒரு நிமிஷம். என்ன மீறாது, ஐபிஎஸ் ஆபீசருங்கிறது என்னோட ஆசை தான். அதுக்காக அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போக முடியும்? அவர்கிட்ட சொல்லுன்றீங்க, 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்ல பாஸ், சேது மாமா உங்ககிட்ட என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. சான்ஸ மிஸ் பண்ண வேணான்னு தோணுச்சு, அதனாலதான் சொல்ல சொன்னேன். ஏன் சீதா, அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியுமா? ஆஹா, அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டேய், நீ என்ன உடனேவா ட்ரைனிங் போற? படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், எவ்வளவோ டைம் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்ப அப்பா இருக்கிற நிலைமையில அவரை விட்டுட்டு போறது எனக்கு சரியா தோணல. சரி பாஸ், அப்ப நாம சொல்ல வேணாம். இல்ல சீதா, அண்ணன் இப்பதான் மகாபிடியில இருந்து மீண்டிருக்காரு. இப்ப சொல்றதுதான் கரெக்ட். அப்படியாக்கா?
கண்டிப்பா நீ ஐபிஎஸ் ஆகணும் ராம். எங்க கோச்சிங் போனாலும் சீதாவையும் கூடவே கூட்டிட்டு போயிடு. முடிஞ்சா அண்ணனையும் கூட கூட்டிட்டு போ. அதுதான் அவருக்கும் நல்லது. ம் சரி, கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் பொறுமையா அப்பா கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்றேன். அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். பாத்து என்ன புடிச்சுக்கோங்க. பார்த்து பார்த்துப்பா. என்ன மகா, ராமுக்குள்ள இருக்கிற ஐபிஎஸ் பூதம் அப்படியே வெளியில வந்து எட்டி பாக்குது. அந்த உரிமையோட சொல்றேன், இது உன் வீடு. நீ எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ம்? தேங்க்ஸ். சரி, காலேஜ்க்கு போனோம்ல, சொல்லிட்டு கிளம்பலாம் வாங்க. காலேஜ் போயிட்டு வரோம்ப்பா. போயிட்டு வரோம் பெரியப்பா. பாய் பெரியப்பா. பாய். சீதா பாத்துக்கோ. ம். போங்க. மகா முன்ன மாதிரி இல்லை, சுத்தமா மனசு மாறிட்டா. முடியலன்னு பயந்துட்டா. இப்பதான் உங்களை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா. கம்ப்ளீட்டா புரிஞ்சுட்டா பார்த்தியா? ஆமாண்ணே. அண்ணே நீ நல்லா சாப்பிடுண்ணே. மறக்காம டேப்லெட் எடுத்துக்கோ. சீதா இருக்கா, அதெல்லாம் சரியா நடந்துரும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சீதா இருக்கிற தைரியத்துலதான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆமாம்மா, சீதா நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச படம். நீ படம் போயிடுவா. ஃபோன் பண்ணு. சரிண்ணே. மாமா, நான் மீராக்காவை வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். ம். பத்திரம்ண்ணே. போயிட்டு வந்துடுறேன். ம். சீதா இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிக்கா, போயிட்டு வாங்க. ஓகே சீதா, பாய். பாய் சீதா. போயிட்டு வாங்கக்கா. போங்க. இதோட நடவடிக்கையே சரியில்லையே. ஏய், என்ன யோசிக்கிற? ரொம்ப நேரம் நிக்காதிய. வெயிட் தாங்காம கால் வலிக்க போகுது. ஏய், என்ன என்ன வெயிட்னு சொல்லாம சொல்றியா? ஆஹா, சொல்லாமலாம் சொல்லல, நேராவே தான் சொல்லுறேன். நீங்க வெயிட் தான். பிராக்டிஸ் பண்றதா இருந்தா கூட கிரிமினல்ஸ் கூட தான் பண்ணணும். என்ன சித்தப்பா காமெடி பண்றீங்களா? நீ ஐபிஎஸ் ஆக ஆசைப்படுறல? ம் ஆமா, நான் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்காக உடனே ஆயிட முடியுமா? யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். அதுக்கு ஒரு நாளைக்கு 10 to 12 hours படிக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுதானே ஆசைப்பட்ட. உன் ஆசைய நிறைவேற்றி வைக்கணும்னு மகா முடிவு பண்ணிட்டா. மகாவே முடிவு பண்ணிட்டா, அந்த மகேசனே முடிவு பண்ண மாதிரி. இனிமே நீ ஐபிஎஸ் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. உன் பேருக்கு பக்கத்துல ஐபிஎஸ் அப்படின்னு போட்டு நம்ம வீட்டு சோகத்துல ஒரு நேம் போர்டு வச்சா எப்படி இருக்கும்? இப்ப வச்சா போலீஸ் அதிகாரியா மக்களை நடிச்சு ஏமாத்திய பலே ஆசாமின்னு என் போட்டோ பேப்பர்ல வரும். பேப்பர் காலையில வீட்டுக்கு வரும். அதுக்கு முன்னாடி போலீஸ் நம்ம வீடு தேடி வரும். இல்ல, பதவி உன்னை தேடி வரும். நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். எத்தனை மகான்கள் சொல்லிருக்காங்க. அதை விட நம்ம மகா சொல்றது பலிச்சே தீரும். நீ ஐபிஎஸ் ஆபீசர் ஆனதும் இவரை வீடு புகுந்து உதைச்சு அந்த எதிர் வீட்டு தடியனுங்களை நல்ல வெளுத்து கட்டணும். ஏய், எப்பவோ நடந்ததை சொல்லி இப்ப எதுக்கு அசிங்கப்படுத்துற? சம்மடி அடிச்சானுங்கல்ல. ராம், இந்த மாதிரி பழைய கேஸ் ஏதாவது கிளற சொன்னா நீ எந்த கேஸ வேணாலும் கிளறு. ஆனா சொப்பனா கேஸ மட்டும் கிளறிடாத.
பயம் இருக்குல்ல, திரும்ப தப்பு பண்ணாதீங்க. ராம், எங்க ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி ஒரு முறை நடந்து காட்டு. ஏய் நடந்து போங்க காட்டு. சித்தப்பா. ஏய் நடந்து சொல்லு. காட்டு. சித்தப்பா ஆசைப்படுறாருல்ல, நடந்து காட்டு. ஆமா, நடந்து காட்டு. சரி. இப்ப பாருங்க. சூப்பர். அப்படியே ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி இருக்க. சரி சித்தப்பா. வலிக்குதா மாமா? பாஸ் பொறுமையா பண்ணுங்க. ராம், அவன் மேல கோவம் இல்லையே. என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? ராம், அவன் சொன்ன எப்படியா? சொல்லுங்கப்பா. நீ மறக்காம நான் சொல்ற எப்படின்னு சொல்லு, நான் சொல்றேன். கேக்குறேன்ப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீங்க இப்பதானே நல்லது சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. நீ ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும் ஆசைப்பட்டியா? என்னப்பா ஆசை இருக்குல்ல? ஆமாப்பா, ஆசை இருக்கு. ஆசைப்படி ஐபிஎஸ் ஆகணும். நீ விருப்பம் போலீஸ் ஆஃபீஸர் கம்பீரமாக நிற்கிற பார்க்கணும். பாஸோட ஐபிஎஸ் கனவு உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? மகா சொன்னார். எனக்கு இப்படி ஆளுன்னு ரொம்ப மாறிடா. இப்போ அவருக்கு மேலேயும் அனுபவம் வந்துருக்கு. ராமோட ஆசை நிறைவேறி வைக்கணும்னு சொன்னான். மீனாட்சி உருவாக நின்றா இதானே செஞ்சுப்பா. எனக்கு என்ன நடந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன்க்கா. பாஸ் ஆசைப்படி ஐபிஎஸ் ஆயிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும். இத பாரு சீதா, ராமுக்கும் அண்ணனுக்கும் குணத்துல எந்த வித்தியாசமும் இல்ல. மகா சொல்றத அப்படியே கேட்பாங்க. மகா பேச்ச கேட்டு ராம் மனசு மாறிடக்கூடாது. புரியுதுக்கா. ராம் நல்லா இருக்கணுங்கிறதுதான் என்னோட ஆசையும் சீதா. ஆனா என்னோட பயமே மகாவால உங்க 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. மகாவும் அர்ச்சனாவும் நம்மள பழிவாங்க, என்ன சூழ்ச்சி வேணாலும் செய்வாங்க. நாம உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லது சீதா. உங்க கவலை எனக்கு புரியுதுக்கா. எனக்கு பின்னால சூழ்ச்சிகள் நடக்கிறது என்னாலேயே உணர முடியுது. நான் தான் தினமும் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஆனா அதுக்காகலாம் பயந்துகிட்டு பாஸோட கனவை நான் பாழாக்க முடியாதுல்லக்கா. அவங்களோட கனவு தான் என் கனவு. அவங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அதுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அதை தாங்கிப்பேன்க்கா. பாஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டே டியூட்டிக்கு போறப்போ
இந்த தையக்காரி தச்சு கொடுக்கற யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு போய் நின்னா அப்போ இந்த தையக்காரி தான் ஜெயிச்சிருக்கான்னு அந்த சூழ்ச்சிக்காரிகளுக்கு புரியும்ல. சீதா, எதுக்கோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுதலும். அக்கா, முத்தாரம்மா அருளும் மூத்தவக ஆசீர்வாதமும் எப்பவும் எனக்கு துணையா இருக்கும்க்கா. நீங்க கவலையே படாதீங்க. சரி சீதா, அப்ப நான் வச்சிடுறேன். சரிக்கா. வரமாட்டியா? இல்லம்மா, மிக்ஸி சத்தத்துல காதுல விழல, மன்னிச்சிருங்கம்மா. டிஃபன் எடுத்து போய். சட்னி ரெடியா? ரெடி பண்ணிட்டேம்மா. சாப்பிடுறீங்களா? நல்லா காரமா அரைச்சிருக்கல, ஆந்திரா காரமா இருக்கணும். நல்லா காரமா செஞ்சிருக்கேன். சரி சரி, எடுத்து வை. சேது சாப்பிட்டாரா? ஐயாவுக்கு இன்னும் கொடுக்கலம்மா. இன்னும் கொடுக்கலையா? அதை விட உனக்கு என்னடி வேலை? இல்லம்மா, ஐயாவுக்கு ஊட்டி விடணும். ஸ்பூன்ல தானே ஊட்டி விட போற, ஏன் நீ செய்ய மாட்டியா? உன்னால கொடுக்க முடியலன்னா சொல்லு, நானே எடுத்துட்டு போறேன். இல்லம்மா. மகா, நீ சாப்பிடு மகா, அவளே கொடுக்கட்டும். அதுக்கு தானே மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறோம். மகா, ஆமா மகா, நீ உட்கார்ந்து சாப்பிடு மகா. ஏய், என்ன தயங்கிட்டு இருக்க? நீயே கொண்டு போய் கொடுப்போ. அது வந்து ஏய், அழுதுகிட்டே நீ ஒண்ணும் கொடுக்க தேவையில்லை, நானே கொடுத்துக்கிறேன். அம்மா. வந்து போயின்னு இடியட். ஏய், அறிவில்ல உனக்கு? ஏன் இதெல்லாம் நீ செய்ய மாட்டியா? இல்லம்மா. போ, மகா கிட்ட நீ அடிதான் வாங்க போற பாரு. பரவாயில்ல, ஆனா ஆந்திரா சட்னி மாதிரி இல்ல. சாப்பிடுங்க. ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உங்க இம்சை தாங்க முடியல. தெலுங்கு பாட்டாதான் கேக்குறீங்க, ஆந்திரா காரம் ஆந்திரா ஊர்கான்னு உயிர் எடுக்கிறீங்க. ஏய், எதுக்காக இதெல்லாம் பண்ற? என்னடி உன்னோட பிளான்? புரியலையே, என்ன பண்ற? எதுக்காக பிளான் பண்ணணும்? அது ராமோட அப்பா, ராம் கிடையாது, அத மறந்துடாத. ஐயோ, என்ன பேசுதிய? எதுக்காக இப்படி அசிங்கமா பேசுதிய? நான் ஒன்னும் அசிங்கமாலாம் பேசல, நீதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. சேதுக்கும் உனக்கும் என்னடி சம்பந்தம்? நீ எதுக்கு சாப்பாடு ஊட்டுன? ஏன் இங்க நாங்க யாருமே இல்லையா? இத பாருங்க, தப்பு தப்பா பேசாதீங்க. இதுக்கு மேல அசிங்கமா பேசுனிய காதை பொத்திக்கிட்டு எல்லாம் போக மாட்டேன், சொல்லிட்டேன். ஏய், நான் இன்னும் இங்க பேசி முடிக்கல. பேசி முடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன என்னன்னா என்னமோ இன்னும் முடிக்கலன்னு சொன்னீங்களே, சொல்லி முடிங்க. என்னடி திமிரா? மணி என்ன? எத்தனை மணிக்கு டிபன் கொடுக்கணும்னு டாக்டர் கிட்ட அக்கறையாலாம் பேசி கேட்டியா? டாக்டர் சொன்ன மாதிரி கொடுத்தியலா? ஏய், இது என்னோட குடும்பம், எனக்கே ஆர்டர் போட நீ எல்லாம் யாருடி? ராம் பொண்டாட்டி, மிஸ்டர் சேதுபதியோட மருமக. ஏய், என்னடி திமிரா? ஏன் முன்னாடியே நின்னு நேருக்கு நேரா என் கண்ணை பார்த்து பேசுற? நான் மகாலட்சுமி டி. சேது அங்கிள் இப்படி ஆனதுக்கும் இந்த மகாலட்சுமி தான் காரணம். அதாவது நீங்க தான் காரணம், பெருமைப்பட்டுக்கோங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன எதிரில தானே நிக்குதேன், எதுக்கு கத்துதிய? எனக்கு காதெல்லாம் கேக்கும். சொல்ல வந்ததை சொல்லி முடிங்க, நான் போகணும். பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? சொல்லி முடிங்க, நான் போகணும். என்னடி சேது கிட்ட நல்ல பேரை வாங்கி என்ன அப்படியே ஓரம் கட்டிட்டு இந்த குடும்பத்தை கையில எடுத்துக்கலான்னு பாக்குறியா? நீங்க சரியா இல்லனா நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. மத்தவங்களே உங்களை ஒதுக்கிடுவாங்க. அன்பு இல்லாம
அதிகாரத்துல எதுவுமே சாதிக்க முடியாது. உங்க மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். உங்க மேல வெறுப்பு அதிகமாகும். வெறுப்பு அதிகமானா உங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களால அதை தாங்கிக்க முடியாது. உங்க கோபம் அதிகமாகும், ரத்தம் கொதிக்கும், மண்டை சூடாகும், மூளைக்குள்ளார என்னென்னமோ அன்பு மட்டும்தான் சேர்ந்து சிரிக்கும். அன்பு மட்டும்தான் உங்களுக்காக அழுவும், உங்களுக்காக ஏங்கும், உங்களுக்காக தவிக்கும். அதிகாரம்லாம் நிரந்தரம் கிடையாது. அதிகாரம் உண்மையும் இல்ல. அதிகாரம் போலியானது. அதிகாரம் பண்ணா அன்பு வராது, பயம்தான் வரும். பயத்துல கொடுக்கிற மரியாதை உண்மையான மரியாதை இல்ல. பயம் அன்பு இல்ல, பயம் பாசம் இல்ல, பயம் உறவும் இல்ல, பயம் பகை. பயம் துரோகம் செய்யும், பயம் பழி வாங்கும், பயம் நல்லது எதுவும் செய்யாது. உங்களை மாதிரி கெடுதலை மட்டும்தான் செய்யும். ஆ, நான் இன்னும் முடிக்கல, கேட்டுட்டு தான் போகணும். இந்த குடும்பத்துல உங்க மேல யாருக்குமே அன்பில்ல. உங்க மேல பயம் மட்டும்தான் இருக்கு. மத்தவங்களுக்கு உங்க மேல இருக்கிற பயம் போயிட்டா உங்களுக்கு பயம் வரும். கண்டிப்பா வரும். எதை பார்த்தாலும் யார பார்த்தாலும் பயம் வரும். ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இட்லியை வச்சுட்டு சட்னி யாரு வைப்பா? போய் எடுத்துட்டு வா. ஏய், போடுறீ. பயம், நான் சொன்னேன்ல, அந்த பயம். ஏய், என்ன பார்த்தா உனக்கு பயமா? பயமா சொல்லு. மௌனம் சம்மதம். அதுவும் பேரரா ஒர்க் பண்ற. அதான் ஃபேட். என்ன மகேஷ் சொல்ற? நீ விதியை நம்புறியா? முன்னாடி எல்லாம் நான் விதியை நம்ப மாட்டேன். இப்ப நம்பிதான் ஆகணும். இல்லனா நான் இங்க நிப்பனா? அதுவும் ஓ முன்னால. ஓ முன்னால ஒரு பேரரா நிப்பனா? நிக்கிறேனே. இதை என்னன்னு சொல்றது? This is fate. என்னால யோசிக்கவே முடியல மகேஷ். I can't believe this. காலேஜ்ல டாப் ஸ்கோரர் நீ இங்க பேரரா எப்படி மகேஷ்? சிம்பிள். எங்க வீட்டுக்கு லக்ஷ்மி, அதாவது இந்த மகாலட்சுமி வரல. அன்னைக்கு நீ என்னை விட்டு போனதும் பணம், சந்தோஷம், அதிர்ஷ்டம் எல்லாமே போச்சு. என்னை விட்டு எல்லாமே போச்சு மகா. Everything is spoiled. எல்லாமே போச்சு. அதனாலதான் நான் இப்படி நிக்கிறேன். மேடம், ஏதாவது பிரச்சனையா? கஸ்டமர் கிட்ட என்னடா பிரச்சனை? நத்திங் சார். சார், நோ ப்ராப்ளம் அட் ஆல் சார். நீங்க போலாம். ஏய், பாத்து. பாத்தியா, இதுதான் என் நிலைமை. பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தல்ல. உன் கூட பேசுறதே தப்பா தெரியுது. விதி உண்மை மகா, நம்பிதான் ஆகணும். மகேஷ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நான் லாபியில வெயிட் பண்றேன். நீ பா. ஒருத்தர் தோத்து போனா ஒருத்தர் ஜெயிப்பாங்க. ஆனா காதல்ல மட்டும்தான் காதல் தோத்து போனா காதலர்கள் 2 பேருமே தோத்து போயிடுவாங்க. ஏதாவது ஒண்ணுதான் வெற்றி, இல்லனா தோல்வி. மகேஷ், சாரி மகேஷ். உன்னோட இந்த நிலைமைக்கு
நான் தான் காரணம். சாச்சா, நான் தான் சொன்னனே மகா, நீ தப்பு பண்ணல. உன் தப்பு எதுவும் இல்ல. நீ தப்பு பண்ண மாட்ட மகா. இது விதி, இப்படிதான் இருக்கும். இல்ல மகேஷ், கம்ப்ளீட்டா இது என்னோட மிஸ்டேக் தான். என்ன காப்பாத்த நீ விதியை நம்புற. இட்ஸ் நாட் ஃபேட், இட்ஸ் மை மிஸ்டேக். எனிவே, happened is happened. நடந்ததை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம். forget it. உன் வைஃப் என்ன பண்றாங்க? எத்தனை குழந்தைங்க? வைஃபா? நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல மகா. எனக்கு பிடிக்கல. என்ன மகேஷ் சொல்ற? நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண? சொந்தக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன இல்ல? மகா, உன்னோட நினைப்பு எனக்கு இங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். தப்பு. ஒவ்வொரு செல்லையும் ரத்த நாளங்கள்லயும் இருக்குன்னு நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சது.